கம்யூனிஸ்ட் இயக்கம் அடித்தட்டு மக்களுக்காக உழைப்பு சுரண்டலால் உழலுகின்ற விளிம்பு நிலை மக்களுக்காக உழைக்கும் வர்க்கத்திற்காக மகத்தான தியாகங்களை செய்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இங்கே பாராளுமன்றம் சட்டமன்றங்கள் உருவாகிறது. அப்படி உருவாகின்ற நேரத்திலே கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவிலே ஒரு சமுதாய மாற்றம் நடைபெறுவதற்காக தொழிலாளி வர்க்கத்தினுடைய தலைமையிலே ஆட்சிபீடம் அமைவதற்கு ஆயுதங்களை ஏந்தி ஆயுத புரட்சி நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தது. அதற்கு பிறகு அனுபவத்தின் காரணமாக இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற சட்டமன்ற ஜனநாயக முறையை கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்கொண்டது. அதற்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாபெரும் தலைவர்கள் எல்லாம் மக்கள் மத்தியிலே சென்று பணியாற்றினார்கள், தொழிலாளர்களை திரட்டினார்கள், போராட்டங்களை நடத்தினார்கள். அப்படி மாபெரும் போராட்டங்களை நடத்தி மக்களுக்கு உரிமைகளை வழங்கி அந்த நேரத்திலே தேர்தலிலும் கூட கம்யூனிஸ்ட் கட்சி தலைவருடைய தியாகங்களை, அவருடைய அளப்பரிய சேவையை எண்ணி மக்கள் ஆதரவளித்தார்கள். அதிலே இந்தியாவிலே, குறிப்பாக கேரளாவிலே, மேற்கு வங்கத்திலே, திரிபுராவிலே மக்கள் வாக்குகளால் கம்யூனிஸ்ட் கட்சியை ஆட்சியிலே அமர்த்தினார்கள். இதிலே கேரள மாநிலம் என்பது நமக்கு தெரியும். இந்த அளவும் கூட இந்திய திருநாட்டிலே சிவப்பு நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக கேரள மாநிலத்தை காட்டுவது இன்றைய தினம் இருக்கிறது. எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு கேரளாவிலேதான் மக்களுடைய அந்த எண்ணங்கள், கல்வி அறிவு, தொழில் வளர்ச்சி, சமுதாய வளர்ச்சி, ஏற்றத்தாழ்வு எல்லாம் இல்லாத ஒரு சமுதாயமாக, இன்னும் சொல்லப்போனால் சோஷலிச சமுதாயமாக கேரளாவிலே நாம் பார்க்கிறோம். இதற்கு காரணம், அங்கே கேரளாவிலே மாபெரும் தலைவர் EMS நம்பூதிரிபாத் அவர்கள் தலைமையிலே முதலாக உலகத்திலே தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட கம்யூனிஸ்ட் அரசாங்கம். அந்த லெகசி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட மாபெரும் வீர வரலாற்றின் அடிப்படையிலே கேரளாவிலே கம்யூனிஸ்ட் முதலமைச்சர்கள் அங்கே ஆட்சி செலுத்தினார்கள். EMS நம்பூதிரிபாத், அதற்கு பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ற அச்சுத மேனன், CK வாசுதேவன் நாயர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய EK நாயனார், அதற்கு பிறகு VS அச்சுதானந்தன், இப்பொழுது பினராயி விஜயன் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியிலே இருப்பதன் காரணமாக கொண்டால் பொழுதளந்த தூயவர்களாக தங்களுடைய வாழ்க்கையே மாற்றிக்கொண்டு கொள்கை வேறு வாழ்க்கை வேறு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே நான் ஏற்கனவே சொன்ன முதலமைச்சர் பட்டியலிலே தொடர் VS என்று அன்போடு அழைக்கக்கூடிய VS அச்சுதானந்தன் அவர்கள் சிறப்புக்குரியவர். எப்படி என்று சொன்னால், வெளிச்சம் போயிடும். மக்களுக்கான பிரச்சனை என்று வந்துவிட்டால், மக்களுக்கான போராட்டம் என்று வந்துவிட்டால் உடனடியாக ஓடோடி சென்று நிற்கின்ற முதன்மையான தலைவராக VS அவர்கள் திகழ்ந்திருக்கிறார் என்று அவருடைய வரலாற்றை படிக்கும் போது நாம் பார்க்கிறோம். அன்றைய காலகட்டத்திலே எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் சொன்னது போல, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே திருவாங்கூர் மகாராஜாவாக இருந்த ராமசாமி ஐயர் காலத்திலே மிகப்பெரிய கொடிய தாக்குதல் மக்கள் மீது தொடுக்கப்பட்ட போது வீரம் கொண்டு எழுந்த தலைவர்களே VS அவர்கள். அவருடைய வரலாற்றை பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு போலீசார் பிடிக்கப்பட்டு கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாகி இந்த உள்ளங்காலிலே போட்டு துப்பாக்கியுடைய முனையிலே குத்தி பயங்கரமான தாக்குதலை தொடுத்து அவர் இறந்து விட்டார் என்று போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு கொஞ்சம் மூச்சு இருந்துதான்
அந்த மூச்சை வைத்துக் கொண்டு அவர் இறக்கவில்லை என்று அதற்கு பிறகு சிகிச்சையில் செத்து பிழைத்தவர் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட தலைவர் 100 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். 102 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. விஎஸ் அவர்களுடைய வரலாற்றை படிக்கும் போது நாம் இப்பொழுது கட்சி பணியிலே, சமூக பணியிலே, போராட்டங்களிலே ஈடுபடுகின்ற நேரத்திலே இன்னும் நமக்கு உற்சாகம் இருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலே மக்களுக்காக எப்படி சோரம் போகாது, சோர்ந்து விடாமல் போராட வேண்டும், பணியாற்ற வேண்டும் என்பது நம்முடைய விஎஸ் அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடம்தான். எனவே கம்யூனிஸ்டுகள், கம்யூனிஸ்ட் தலைவர்கள், போராளிகள் அவர்களுக்கு மரணமில்லை என்று சொல்வார்கள். அவர்கள் புதைக்கப்படுவதில்லை, அவர்கள் விதைக்கப்படுகிறார்கள் என்று மாவீரன் சேகுவாரா சொன்னார். அதுபோலதான் நம்முடைய தோழர் விஎஸ் அவர்கள், விஎஸ் அச்சுதானந்தன் அவர்கள், அவர் மறையவில்லை, சரியாகத்தான் போட்டிருக்கிறார்கள். சிந்திப்பதை நிறுத்திக் கொண்டார்கள். எனவே அவருடைய சிந்தனை நிறுத்தியிருந்தாலும் கூட நாமெல்லாம் இருக்கிறோம் தோழர்களே. நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து தோழர் விஎஸ் போன்ற தலைவர்களை நினைவு கூர்ந்து இந்த செங்கொடி பதாகையை மக்களுக்காக தூக்கி பிடித்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதற்காக முழு அளவு நம்முடைய வேலையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய அருமை தலைவர் விஎஸ் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அஞ்சலி என்று சொல்லிக்கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய புதுச்சேரி மாநில குழுவின் சார்பாக செங்கொடி தாழ்த்தி அமரர் தொடர் விஎஸ் அச்சுதானந்தன் அவருக்கு செம்மாந்த வணக்கங்களை சிறந்தாத்தி புரட்சிகரமான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். bagus. அடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ கட்சியை சார்ந்த தலைவர்களும் விஜயா அன்பிற்குரிய தோழர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதோடு தோழர் அச்சுதானந்தன் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்கு எனக்கு வாய்ப்பளித்தவர்களுக்கு ஒரு நன்றியை கூறிக்கொண்டும், கம்யூனிஸ்டுகள் என்பவர்கள் தோழர்கள் சொன்ன மாதிரி புதைக்கப்படுபவர்கள் கிடையாது, விதைக்கப்படுபவர்கள். அது மட்டுமல்லாமல் தோழர்கள் சொல்லியிருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில உள்ள தோழர்களுக்கு சொத்துக்கள் என்பது எதுவும் கிடையாது. கம்யூனிஸ்டுகளாகிய நமக்கு நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் நம்முடைய மூத்த தோழர்கள் என்று சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில நமக்கு சொத்தானது நமது தோழர்கள் தான், மூத்த தோழர்கள் தான். அதை சொல்லிக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இடதுசாரி அமைப்புகளில் எண்ணற்ற தோழர்கள் தியாகியாக இருக்கின்றார்கள். குறிப்பிட போனால், அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டின் கூட தியாகிகள் அப்படின்றது, தியாகிகள் ஆனார்கள். அப்படி என்றால் என்னுடைய பொதுச் செயலாளர் சாரு மஜிந்தார் அவர்கள் காவல்துறைகளால் சித்திரவதை செய்து கொல்லப்பட்டு அவர்களுடைய குடும்ப நபர்களுக்கு கூட காட்டாம, தோழர்களுக்கு கூட காட்டாம அவர்களை அடக்கம் செய்வது என்பது, ஏன் அவங்க குடும்பத்தாருக்கு காட்டல, அவர்களுடைய குழந்தைகளுக்கு கூட காட்டாம அவங்களை அடக்கம் செஞ்சாங்க. அது இந்த வகையில இந்த நேரத்தில் அவர்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். இப்பொழுது இந்திய
பாதுகாப்பு இன்றி இருந்து கொண்டிருக்கிறதுனாலும் இவைகளெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் நம்முடைய தோழர் விட்டு சென்ற பணிகளை நாம் முன்னெடுத்து செல்வோம். அதன்படி நாம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் தோழர்களே. அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளருமான தோழர் தமிழ்மாறன். தோழர் அச்சுராமன் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செவ்வணக்கத்தை செலுத்தி உரையை துவங்க இருக்கிறேன். இந்த இரங்கல் கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் ராமச்சந்திரன் அவர்களை உட்பட இங்கே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிற அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகிகள், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டுடைய தோழர் அவர்களுக்கும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழர்களுக்கும், இன்னும் வருகை இருந்திருக்கிற இந்தியா கூட்டணிய தலைவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாள் முதல்வர் கேரளத்தினுடைய தோழர் அச்சுராமன் அவர்கள் இயற்கை அடைந்து விட்டார் என்று கேள்விப்பட்ட பின்னர்தான் தோழருடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் சிறிது நேரம் தேடினேன். அப்பொழுதுதான் தோழர் 1923ஆம் ஆண்டு பிறந்தார். பிறந்த ஓரிரு மாதங்களிலே தாயை இழந்தார். அவர் பள்ளி படிப்புகளில் 7ஆம் வகுப்பு வரைதான் செல்ல முடிந்தது. தந்தையும் இறந்துவிட்டார். அதற்கு மேல் கல்வியை அவரால் தொடர முடியவில்லை. ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்து ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராய், அதுவும் இடதுசாரிகளின் முதலமைச்சராய் மாறினார் என்றால் அது சாதாரண விஷயமல்ல. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராட்டங்களில் இடதுசாரிகளின் பங்கு என்பது மிக மிக பெரிது. அச்சுரானந்தம் அவர்கள் ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்த போது கருத்து வேறுபாடின் காரணமாக விலகுகிற போது 32 தோழர்கள் அதில் இருந்தார்கள். அதில் இவரும் ஒருவர் என்று அறிந்து கொண்டேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசு உருவாவதற்கு அங்கே இருந்த தலைவர்கள் எவ்வளவு பெரிய போராட்டங்களை நடத்தினார்கள் என்பதை அறிய முடிந்தது. தோழர்களே, தோழர்கள் குறிப்பிடும் போது சொன்னார், ஒரு போராட்டத்தில் காவல்துறையால் கடுமையாக பாதிக்கப்பட்டு உயிர் போய்விட்டது என்று சொல்லிதான் அவரை விட்டுவிட்டு சென்றிருந்தார்கள். இருந்த கொஞ்ச உயிரையும் காப்பாற்றி அவர் இந்த தேசத்தின், இந்தியாவின் ஒரு பேசும் அளவுக்கான ஒரு தலைவராய் உருவாகி இருந்தார். கம்யூனிஸ்டுகளால் மட்டுமே அது முடியும். ஆட்சி அதிகாரம் கைப்பற்றப்பட்டால் ஒடுக்கப்பட்டோரின் வாழ்வை எப்படி நிலைநிறுத்த முடியும்? அங்கு இருக்கிற சமத்துவமற்ற சமூகத்தை ஒழித்து கட்டி ஒரு சமத்துவ சமுதாயத்தை நிறுவக்கூடிய கொள்கையை படைத்தவர்கள். அப்படித்தான் அச்சுதானந்தம் அவர்கள் அந்த கொள்கையின் அடிப்படையில் ஒரு சமத்துவத்தை உருவாக்கி இருக்கிறார். அதன் வழியிலேதான் இன்றைக்கு தோழர்கள் அங்க கேரளாவில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆட்சி நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கான வரலாற்று பின்னணிகளை
உள்பட்டவர்களாக இருக்கிறார்கள். தோழர் அச்சுதானந்தம் அவர்கள் 2019 உடல்நலம் குன்றி போய் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். ஆனால் 1 மாதத்திற்கு முன்னால் அவர் மாரடைப்பு ஏற்பட்டு சிகிச்சையிலே இருந்திருக்கிறார். அதன் பின்னர் தான் நேற்றைய தினம் அவருடைய இன்னுயிர் பிரிந்திருக்கிறது. தோழர்களே, நாம் இடதுசாரி சிந்தனைகளோடு வளர வேண்டும் என்பதற்கு என்ன அடிப்படை காரணங்கள் இருக்கிறது என்று சொன்னால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கான அறிவுரையற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு இடதுசாரியால் மட்டுமே தான் இந்த சமூகம் மாற வேண்டும், ஒரு ஏற்றத்தாழ்ந்த சமூகத்தை தரம் தெரிய வேண்டும், ஒரு சமத்துவத்துக்கான சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பது நிலைப்பாடாக இருக்கும். அப்படிதான் நானும் ஒரு காலத்தில் ஒரு இடதுசாரியாக இருந்த காரணத்தினால் என்னால் உணர முடிகிறது. ஒரு இயக்கத்தை நடைமுறைக்கு கொண்டு வருகிற போதே அதனுடைய கட்டுப்பாடுகளும் அதனுடைய தத்துவார்த்த அரசியலையும் உள்வாங்காமல் எதையும் செய்ய முடியாது என்கிற ஒரு நோக்கத்தை கொண்டிருந்ததால் இன்றைக்கு கட்டுப்பாடு மிக்க அரசியலாக, ஒரு நேர்மை உள்ள அரசியலாக, மக்களுக்கான அரசியலாக இதை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லி தோழர் அச்சுதானந்தம் அவர்களுக்கு என்னுடைய செவ்வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இடதுசாரி இயக்கத்துடைய உழைப்பாளி மக்களுக்கும் சந்தாவை உங்கள் இந்த கமிட்டியில் கொடுத்தாங்க. கமிட்டியில் ஒரு தியாகவான், அந்த தியாகவான் தான் எத்தனை மணிக்கு மக்களை நேசித்து மக்கள் நலனுக்காக போராட்ட குணமும் அதே நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்ற வகையில் தான் அவருடைய செயல்பாடு. நில குவியல்கள் என்பது கேரள மாநிலத்தில் அதிகப்படுத்தது. அந்த நில உடமையை அகற்ற வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கை எடுத்த ஒரு மாபெரும் தோழர் தான் சாதாரணமாக இடதுசாரி இயக்கத்தில் மூத்த தலைவர்கள் பேசும் பொழுது புதுச்சேரி உரிமையை இருக்கிறார்கள், கேரளா உரிமையை இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுவதுதான் அவருடைய செயல்பாடு என்பது பூர்ணத்துவமான அவருடைய வாழ்க்கை என்பது உழைப்பாளி மக்களுக்காகத்தான் என்று எனவேதான் இந்திய தொழிலாளர் வர்க்கத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகத்தான் அவர் இழப்பு ஏற்படுத்தும். மனிதன் பிறக்கிறான் இறக்கிறான் என்பது இயற்கை விதிய ஒன்றாகும். ஆனால் எந்த மனிதன் இழக்கும் பொழுது அவருக்காக கண்ணீர் சுற்றுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது உழைப்பாளி வர்க்கமும் உலகத்தை நேசிக்கக்கூடியவர்கள், ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் தான் ஒன்றிணைந்து இதை நாம் நம்முடைய துக்கத்தை நம்முடைய வெளிப்பாடாக கொள்கிறோம் சொன்னால் இறந்து விட்டார் என்பதல்ல, அவர் மீது நாம் சபதம் கொடுக்க வேண்டும்.
இடதுசாரி இயக்கத்தை பற்றி பிடிப்பதும் மக்களுக்கான தன் வாழ்வை மேலும் மேலும் அர்ப்பணித்துக் கொள்வதற்கும் அவர் தியாக வாழ்வு என்பது நமக்காக இன்றைக்கு துணை நிற்கும். அந்த துணை நிற்கும் என்கிற நிலையில் தான் நாம் அவருடைய வாழ்க்கையை பாடமாக எடுத்துக்கொண்டு அந்த பாடத்தை நமது வாழ்க்கையில் ஒன்றாக எடுத்துக்கொண்டு நாம் செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தை நினைவுகளை என்னுடைய புரட்சிகரமான நினைவஞ்சலை செலுத்துகிறேன். நன்றி. அடுத்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர் தோழர் முருகன் அவர்கள். அன்பான தோழர்களே, அருமை தோழர் BS 100 ஆண்டுகள் அதற்கு முன்னால் பேசிய அருமை தோழர் பெருமாள் சொல்கிற போது 1923 22 அவர் கடந்து வந்த பாதை ஆயுதந்திரை இழந்த பிறகு கயந்திருக்கு தொழிலாளியாக மாறி அங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சங்க இயக்கம், கர்ஷக தொழிலாளிகள், விவசாய தொழிலாளிகள் அப்படி கடந்து வருகிற போது தமிழ்நாடு மாதிரி அவ்வளவு எளிதல்ல. 2 இருந்தது. சென்னை மாகாணம், திருவாரூர் சம்ஸ்தானம். நாங்கள்லாம் திருவாரூர் சம்ஸ்தானத்தை சேர்ந்தவங்க. இந்த பக்கம் எல்லாம் சென்னை மாகாணம் ரெண்டா புரிஞ்சிருக்கு. அன்றைக்கு இந்த கொடுமை பெண்கள், தலித்து மக்கள், மீனவர்கள், கொலையர்கள் இவர்கள் கூடாமலும் சூத்திரர்கள் உட்பட மேலாடை அணிவது உட்பட பயங்கரமான நேரமாக இருந்த நேரத்தில் தான் கிருஷ்ணர்களுடைய கையை பிடித்து வளர்ந்து வந்த தோழர் அறிவு தோழர் கம்யூனிஸ்டுடைய துவக்கத்தை உருவாக்கிய அறிவு தோழர் கிருஷ்ணபிள்ளை. அது 1940 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இணைகிறார். 52 ஆலோசனையில் ஜில்லா செக்ரட்டரியாக மாறுகிறார். 57 கேரளாவுடைய ஸ்டேட் செக்ரட்டரியாக மாறுகிறார். 64 கட்சி 2000 வருகிற போது கட்சியினுடைய சந்திரகம் திருப்பராக மாறி முதலமைச்சராக, எதிர்கட்சி தலைவராக, இன்னும் சொல்ல போனார் இங்கிருந்த மாதிரி அல்ல, இங்கு பெரியார் இருந்தார். அந்த பெரியார் உட்பட நடத்திய போராட்டங்கள் இருப்பீங்கள, வைக்க போராட்டம், சிதம்பர வாயிலாக அந்த போராட்டங்களின் புறாவும் தன்னுடைய தியாகத்தை கொடுத்து BS என்றால் அர்த்தம் என்னன்னு சொன்னா, BS என்றால் போராட்டம், இங்கு BS என்றால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பாட்டி சேர்ந்தார். அங்க BS என்றால் போராட்டம், போராட்டம் என்றால் BS. கடைசி வரையிலும் போராட்ட கருத்தையும் சனி சொல்கிற போது குண்டாத்தடியும் குண்டு சிறையும் துப்பாக்கி சூடும் கையில் ஏற்றி பல சமரங்களை செய்துதான் இன்றைக்கு கேரள மண்ணை ஐயங்காளியும் மலையாள குருவும் கூடைக்கு சப்போர்ட் பண்ணி ஏற்றத்தாழ்வுகளை மறைப்பதற்கும் மேலாடைகள் மறைப்பதற்கும் கம்யூனிஸ்டுகள் ஆற்றிய பணி இருப்பீங்கள, அவர்களோடு சேர்ந்து அவர்கள் காட்டிய பாதையில் அதை பாதுகாத்து இன்றைக்கு வீரமிக்க பூமியாக கேரளம் மாறிருக்கிறது. அதை தோழர் BS மறைந்து விட்டார். மறக்கல்ல, மறையல்ல, சுவாசிப்பதை நிறுத்திக் கொண்டார். ஆனால் அவர் விட்டு சென்ற பணியை இன்றைக்கு கேரளாவில் லட்சக்கணக்கான மாணவர் சங்கம், மாணவர் சங்கம், விவசாயி, தொழிலாளி இந்த அணியை வலுவாக கட்டியிருக்கிறார். அந்த கட்டுமானம் கேரளத்தை போல் புதுச்சேரியும் தமிழகத்தில் திராவிட பாரம்பரியத்தில் வளர்ச்சியை கொண்டிருக்கிறது. அதை நோக்கி போகிற போது நாம் சேர்ந்து ஆதரிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்திய முன்னணி சேர்ந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கான நேரம் இப்போது வந்திருக்கிறது. அதுவும் சாதாரண நாளில் எப்படி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் ஏவல் நாய்களாக இருந்தவர்கள் இந்த தேசத்தை கூர்ந்து இந்தியாவை சீர்குலைக்கக்கூடிய நேரம் வந்திருக்கிற போது நாம் யாரை அதிகமாக நினைவில் கொள்ள வேண்டும்? துப்பாக்கி மறையும், குண்டாந்தடியும், சிந்தும் சிறையும் என் மயத்து சமம் சொல்லப்பட்டீங்கள, அதை பேசுகிற போதுதான் வேடன் என்ற ஒரு தோழர் பேசுவார். சொல்லுவார், பறையரும் புதையரும் வீரகரும் நாயரும் ஐயரும் ஐயங்காரும் எனக்கு நாயிருக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு செங்கோடி இயக்கம் கேரளாவை வளர்த்திருக்கிறது. தமிழகத்தையும்
புதுச்சேரி உட்பட இந்தியாவை மாற்றுவதற்கு அருமை தோழர் பிஎஸ்ஐ மறக்கவில்லை. நாம் அவர் காட்டிய பாதையில் புதியதொரு உலகத்தை செய்வதற்கு, புதியதொரு இந்தியாவை அமைப்பதற்கு செங்கோடிய கத்தை வேறு எவராலும் செய்ய முடியாது. தப்பான் செய்யாதீங்க, யாராலும் செய்ய முடியாது. அது செங்கோடிய கத்தான். அரசியல் உள்ளது என்று இருப்பதெல்லாம் பொதுவாய் போகிற அந்த இயக்கத்தை வலுவாக திருப்பி நடத்துகிற போதுதான் உழைக்கிற நோக்கம் உறுதியாவதற்கு எப்படி கேரளாவில் வேலைவாய்ப்பு உருவாக்குவது, ஒரு ஆபத்து எப்படி பாதுகாப்பது என்று கற்றுக் கொடுப்பது. ஆனால் தான் வயநாட்டில் சேர்மன் போது வாலிப சங்கம் உணவை வாங்கி சப்ளை பண்ணிருந்தான் ஏழை எளிய மக்களுக்கு. அதோட பிரைஸ் எடுத்துச்சு கிட்டத்தட்ட 8 கோடி ஒரு பெட்ரோல் சோறு போட்டுருக்கிறோம். அது என்ன ஆச்சுன்னா குடும்பத்துக்கு மற்றவங்க இறக்கமாகி போச்சு. வாலிப சங்கம் போய் எங்களுக்கு வந்திருக்குது, ஒரு 20 வீடு கட்டுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும்னு பேசி காட்டிய வழியில சொல்லிய போது இளைஞர் கூடாது கொடுத்தாங்க. எவ்வளவு தெரியல, நாம் முடிவு பண்ணது வாலிப சங்கம் 25 வீடு. ஆனா ஜனங்க எவ்வளவு கூடாது இருக்குல்ல, இது 21 கோடி ரூபாய் ஆக்கிரமிச்சுன்னா இரும்பு டிவி வாங்கி வசூல் பண்ணி 21 கோடி 100 வீடு கட்டுவதற்கான பணத்தை அதே மாதிரி ஏழு கொடுத்திருக்குது. பணம் சொன்னா இந்த எண்ணம் என்பது அறிவிப்பவர் ES அவர்கள் EMS, AKG, அவர் எல்லோரும் அச்சுதானந்தம் அவர்கள் உட்பட எல்லோரும் அந்த விலை இந்தியாவில் பரவலாகும் எந்த மாற்றத்தையும் காண முடியாது. அந்த மாற்றத்திற்கு தோழருக்கு இரண்டு தெரிவிப்பதல்ல, தாமதமாக்கப்பட வேண்டும். இந்தியாவுடைய தலைவரத்தை மாற்றி சங்கி கூட்டத்தை வேரோடு மண்ணோடு மறுப்பதற்கு அறிவித்தோர் அச்சுதானந்தன் மறையவில்லை, நம்மளோடு இருக்கிறார். அவருடைய நினைவாக இந்த சக்திகளை, பாசிஸ்டுகளை, வெறியர்களை அகற்றுகிற வரையில் தோழர் பிஎஸ்ஐ மறக்கக்கூடாது, அவர் கொண்ட கொள்கையை மறக்கக்கூடாது. மாற்றத்தில் காங்கிற வரையில் ஒன்றுபட்டு போராடுவதற்கு இடதுசாரிகளும் விடுதலை சக்திகளும் நம்மளோடு சேர்ந்து போய் இந்திய மொழியில் சேர்ந்து பயணிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. ஏன் என்று சொன்னால் அரசியல் கட்சி நிச்சயாதீங்க. இந்த கருணாகம் உள்ளே பார்த்துருக்கு. அவர்களுக்கு ஒரு கேரளாவில் வந்து ஈமத்தா சொன்னாரு, நல்ல பாம்பு இருக்குது, அடிப்பதற்கு குச்சி எங்க கிடக்குது, பார்த்தா கழிப்புடன் கிடைக்கப்படும். எங்க இருக்குது, கப்பசல் இருக்குது. எடுத்து அரிசிக்கு கையை கழிவு, எடுத்து அரிசிட்டு கையை கழுவிட வேண்டும் என்று EMS சொன்னார். அந்த EMS சொன்னதை நிறைவேற்றக்கூடிய நேரம் வந்திருக்கிறது. அது வாலிபர்களுக்கும் மாணவர்களுக்கும் கேரளம் காட்டும் பாதை, கேரளம் காட்டும் பாதை. நல்லா தெரிவிச்சீங்க, விவசாயி தொழிலாளி அப்படி சேர்ந்து போராளிகள் வந்து அருமைத்தோடு பிஎஸ்னுடைய நாமத்தை கடைபிடிப்பதற்கு பதிலாக அவர் சொன்ன தத்துவங்களை நிறைவேற்றுவதற்கு அருமைத்தோட பிஎஸ் அவர்களுக்கு நாம் செலுத்த வேண்டியது இரங்கல் அல்ல. ஜிந்தாபாத் 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 ஜிந்தாபாத். ரெட் சல்யூட் 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 ரெட் சல்யூட். காம்ரேட் பிஎஸ்க்கு, காம்ரேட் பிஎஸ்க்கு ரெட் சல்யூட் ரெட் சல்யூட் ரெட் சல்யூட் ரெட் சல்யூட். மறக்க மாட்டோம் 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 மறக்க மாட்டோம். காம்ரேட் பிஎஸ்ஐ, காம்ரேட் பிஎஸ்ஐ மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம். விட்டு சென்ற பணிகளை, விட்டு சென்ற பணிகளை, விட்டு சென்ற பணிகளை, விட்டு சென்ற பணிகளை மாணவர் சங்கம் மூலமாக, மாணவர் சங்கம் மூலமாக, மாணவர் சங்கம் மூலமாக, மாணவர் சங்கம் மூலமாக, விவசாய சங்கம் மூலமாக, விவசாய சங்கம் மூலமாக, தொழிலாளர் வர்க்கத்தின் மூலமாக, தொழிலாளர் வர்க்கத்தின் மூலமாக நிறைவேற்றுவோம் 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 நிறைவேற்றுவோம். ராம் சலாம் காம்ரேட், ரெட் சல்யூட் காம்ரேட், ரெட் சல்யூட் காம்ரேட், ரெட் சல்யூட் ரெட் சல்யூட் ரெட் சல்யூட் ரெட் சல்யூட் ரெட் சல்யூட் ரெட் சல்யூட். இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத். மார்க்சிஸ்ட் கட்சியுடைய அழைப்பை ஏற்று அஞ்சலி நிகழ்வுக்கு அந்த தோழர்களுக்கும் இடதுசாரி இயக்க தலைவர்களுக்கும் நன்றி சொல்லி விரைவாக செம்மஞ்சலி செலுத்தும் மூலமாக பிஎஸ்ஐ நினைவு கூர்ந்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி நாம் கலைவோம்.
மக்களுக்கான போராட்டத்தில் தேசம் காக்கும் போராட்டத்தில் உங்களை நாங்கள் சந்திப்போம். போராட்டத்தின் வீதிகளில் மீண்டும் நாம் இணைந்திடுவோம். வணக்கம் செய்கின்றோம். எங்கள் தோழர் VSக்கு வணக்கம் செய்கின்றோம். கண்ணே கரலே VSஏ, கண்ணே கரலே VSஏ, எங்களின் நெஞ்சில் ரோசா பூவே, எங்களின் நெஞ்சில ரோசா பூவே, உன்னபுராவின் நாயகனே, பிள்ளையின் தோழரே, மக்களுக்கான போராட்டத்தில் தேசம் காக்கும் போராட்டத்தில் உங்களை நாங்கள் சந்திப்போம். ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத். We salute, red salute, red salute, red salute. We salute, red salute, red salute, Congress. We salute, red salute, red salute, Congress.